2 ராஜாக்கள் 3:12 யோசபாத் சொல்றான், பிரச்சனையின் மத்தியில எலிசாவை கூட்டி வாருங்க. ஏன் பிரச்சனையின் மத்தியில எலிசாவை கூட்டி வராங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருக்கோ அவன் தான் உண்மையான ஆசாரியன், அவன் தான் உண்மையான பிரதான ஆசாரியன். சரிங்களா? ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதுவன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்களே ஊரின் தும்மிமை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறவர்கள். நீங்கள் ஊரின் தும்மிமை உள்ளடக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் வேதத்தை நீங்கள் தியானித்திருக்க வேண்டும். இப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2:17 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை தருவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த குறிக்கல்ல கூட இந்த ஊரின் தும்மிமுக்கு ஒப்பீடாக பேசுபவர்களும் நிறைய பேர் உண்டு. ஊரின் தும்மியும் இருந்தா மட்டும்தான் அவன் முழுமையான ஆசாரியன். அதாவது வார்த்தைகள் கிடைக்கப்பெற்ற தேவனிடத்தில் வார்த்தைகள் கிடைக்கப்பெற்றவன் தான் உண்மையான ஆசாரியன். தேவனிடத்தில் வார்த்தைகள் வந்து விழுது இல்லையா அவன்கிட்ட? ஏன் அப்படின்னா அவன் தானே வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். நாளடைவில் பாருங்க, தேவன் ஊரின் தும்மி மூலியமாக பேசுவதை நிறுத்தி கொண்டு தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலியமாக பேசிட்டார். இப்ப மோசையோடு அலாவலாவே தேவன் மோசையோடு பேசிக் கொண்டிருந்த தேவன் 40 வருட காலமாக மோசையோடு பேசிய தேவன் ஆசாரியனோடு ஊரின் தும்மியும் கற்களோடு தான் பேசினார். சரிங்களா? மோசையோடு முகமுகமா பேசினார். பாருங்க, அங்க கற்கள் தான். தேவன் பேசும்போது கற்கள் மெளிரும், கற்கள் ஒளிரும். அப்ப தேவன் மோசையோடு பேசும்போது அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேவன் மோசையோடு பேசும்போது முகம் பிரகாசித்தது. அப்ப தேவன் அந்த ஊரின் தும்மியும் கற்களோடு பேசும்போது அந்த கற்கள் பிரகாசிக்கும்.